என்ன குழம்பு மத்தியானம்? குடல் எடுத்துன்னு வந்திருக்காங்க. குடலா? நான் என்ன சொன்னேன்? தலைக்கறி தானே சொன்னேன் அவகிட்ட. தலைக்கறி சமைக்கணும்னா தலைக்கறி சமைக்கணும், சரியா? கோச்சுக்கிறாதப்பா, கோச்சுக்கிறாத. நான் குடல் கேட்டேனா இன்னைக்கு? நான் கேட்டேனா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. நான் குடல் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது? செவ்வாய்க்கிழமை குடல் சாப்பிட்டா தொண்டையில இறங்காது, இல்ல உன் குடலுக்குள்ள போகாது. இந்த தேவையில்லாத கதெல்லாம் பேசக்கூடாது. செவ்வாய்க்கிழமை நான் குடல் சாப்பிட மாட்டேன்லடி. நான் தலைக்கறி தானே சாப்பிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து நாட்டுக்கோழி சாப்பிடுவேன். திங்கக்கிழமையான சுவரொட்டி ஈரல் சாப்பிடுவேன். செவ்வாய்க்கிழமையான தலைக்கறி சாப்பிடுவேன். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளி கொண்டு போய் விற்க போறான்னு. எனக்கு என்னடா கவலை? மாமியார் வீடு இருக்கு, அழகா அப்பப்போ வேலைக்கு சாப்பாடு வருது, நல்லா சாப்பிட்றேன், நிம்மதியாக தூங்குறேன். நமக்குன்னு தனி ரூமு, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்பப்போ தான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு போவோம். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆமாம் ஆமாம், இருந்துச்சா ஒரு நிமிஷம். நான் சொல்கிறேன். அப்பப்போ நோட்டம் விடுறது வந்து என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க பார்த்துட்டு போகிறது. என்ன பொழப்புன்னு தெரில இதெல்லாம். யாரே மாமியார் தான். ஆமாம் ஆமாம், ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. கை காலெலாம் மனுஷனை ஃப்ரீயாக விடுறது கிடையாது. நண்டம் பிடிச்சது சொல்லு. தெரில, மத்தியானம் மட்டன் குழம்பு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல தலைக்கறி எடுத்து செய்யுங்க. இல்லை ராஜா கிட்ட சொல்லியிருக்கோம் உங்கள் அம்மா கிட்ட. ஹலோ மேடம், என்ன மதியானம் என்ன குழம்பு? மச்சாடுறா, என்ன குழம்பு மத்தியானம்? குடல் எடுத்துன்னு வந்திருக்காங்க. குடலா? நான் என்ன சொன்னேன்? தலைக்கறி தானே சொன்னேன் அவகிட்ட. தலைக்கறி சமைக்கணும்னா தலைக்கறி சமைக்கணும், சரியா? கோச்சுக்கிறாதப்பா, கோச்சுக்கிறாத. நான் குடல் கேட்டேனா இன்னைக்கு? நான் கேட்டேனா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. நான் குடல் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது? செவ்வாய்க்கிழமை குடல் சாப்பிட்டா தொண்டையில இறங்காது, இல்ல உன் குடலுக்குள்ள போகாது. இந்த தேவையில்லாத கதெல்லாம் பேசக்கூடாது. செவ்வாய்க்கிழமை நான் குடல் சாப்பிட மாட்டேன்லடி. நான் தலைக்கறி தானே சாப்பிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து நாட்டுக்கோழி சாப்பிடுவேன். திங்கக்கிழமையான சுவரொட்டி ஈரல் சாப்பிடுவேன். செவ்வாய்க்கிழமையான தலைக்கறி சாப்பிடுவேன். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளி கொண்டு போய் விற்க போறான்னு. நான் வந்து குடல் வந்து சனிக்கிழமை தான் சாப்பிடுவேன். என்ன இப்ப பண்ண சொல்றதுக்கு? இன்னைக்கு என்ன குடல் வாங்கிருக்காங்களா? நான் உடனே தான் சொன்னேன், தலைக்கறி தானே செய்ய சொன்னேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன மரியாதை இந்த வீட்டுல? சரி, குடல் வாங்கிட்டாங்க சாப்பிடு. மச்சான் கூப்பிடுறா மச்சான், ஒரு 5 நிமிஷம் இருடா. இங்க ஒரு 2 பேர் மரகையா பண்ணிட்டு வரேன். என்னதான் நடக்குது இங்க வீட்டுல? நடக்குது. நாள்ல எல்லாம் சாப்பிட்ட குடல்ல இறங்காதம்மா குடல் கறி. வயசானவங்க ஏதோ ஒன்று ஆக்கி போட சாப்பிட்டு போக வேண்டியது தானே? அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ரவிராஜ் இன்னைக்கு வந்து தலைக்கறி சாப்பிடணும் முடிவு பண்ணா தலைக்கறி சாப்பிடணும். உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? நிஜமாவே என்னால முடியல. நீ இதுக்கு தானே ஆசைப்படுற? நீ என்ன ஆசைப்படுறாங்க? இதுக்கு தானே வேணும்னு கேட்ட? நீ எதுக்குடா உங்களை கத்த வச்சிட்டு இருக்க? நானா கத்த சொன்னேன்? நான் கத்த சொன்னேனா? நான் சொன்னேன் நான் கத்த சொல்லி. நான் என்ன சொன்னேன்? காலைல உன்ட்ட ஆர்டர் குத்தல. அதான் இன்னைக்கு எனக்கு தலைக்கறி பெரட்டணும். என்ன சு ஏயா எவ்வளவு பெரிய ஃபீலிங்க லென்த்தா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கே. சூனு ஒரே வார்த்தையில ஆஃப் பண்ற. நான் பாம்பா நினைப்பா? செஞ்சிட்டியாமா? செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு வேணாம். போயிட்டு மாமா கிட்ட போயிட்டு இல்ல பையன் வச்சு விடுங்க. நிஜமா சொல்றேன், நீங்களே இருந்துக்குங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன். நானு எது செஞ்ச என்ன சாப்பிட்ட என்ன முடியாது. இவன் தான். ஆமா, என்ன நான் சொல்றதுதான் நடக்கணும். என்ன நிஜமா சொல்றேன், போயிடுறேன். நீங்க 2 பேருமே இருந்துக்குங்கன்ற நானு. அதெல்லாம் நீங்க வீட்டை விட்டு போங்க, இல்ல இந்த காட்டை விட்டு இல்ல நாட்டை விட்டு போங்க. ஆனா எனக்கு தலைக்கறி செஞ்சு கொடுத்துட்டு போங்க. இப்ப எனக்கு சோறு வேணும். நாளைக்கு செஞ்சு தருவேன். அப்புறம் இந்த மருமகனுக்கு என்ன மரியாதை இந்த வீட்டுல? நாளைக்கு உலகம் பேசாது. என்னடா உங்க மாமியார் வீட்டுல இப்படி கவனிக்கிறதே இல்ல? என்னடா நீ சொல்றது கேட்க மாட்டேன். சொல்றான் ஃப்ரெண்டு, அவங்க மாமியார் காலையிலே போயிட்டு கோட்டை வாங்கி வந்துட்டாரான். வஞ்சர மீனா எறா ஃப்ரையா கட்டிங் என்ன மருமகன் செஞ்சாங்களாமா அவங்க வீட்டுல? யாரு செஞ்சா? அவனுக்கு கஞ்சி ஊத்திருப்பாங்க. இங்க வந்து சீன் போடணும்ப்பா. இவனை உசு பேத்தி விட்டு தலைக்கறி மட்டும் நீங்க செய்யல என்ன பண்ண போறேன்? குடும்பத்துக்கே பால் ஊத்திடுவேன் பாத்துக்க. ரவி என்ன பேசிட்டு நீ? இல்லையா? ஆனா எனக்கு ஊத்த போற அது மட்டும் நிச்சயம். நான் சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு நினைச்சு அண்ணன் பையன் நினைச்சு கூட கட்டி குத்தம்மா என்ன சாவடிக்கிறான். நிஜமாவே சொல்றேன். இந்த மாதிரி கத்த வச்சிட்டு இருக்க வயசானவங்களை போட்டு
ஒரு நாள் கூட நிம்மதியா விட மாட்டீங்க எங்க அம்மாவை. எப்படி விடுவேன்? நீ எதுக்குமா இன்னைக்கு என் நிம்மதியை கெடுத்தது இந்த கிழவி தானே, என் நிம்மதியை கெடுத்தது. ஆமா, ஏதோ எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இந்த வீட்டுல நான் பொண்ணு எடுத்தேன். இல்லன்னு வச்சுக்கோ, நானும் எங்க அம்மா வார்த்தை விட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அதை வச்சுட்டு நீ ஓவரா ஆடுன. ஹலோ மேடம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப கூட உனக்கு கெட்டு போல, மணி 11 தான் ஆகுது. மணி 11 தான் ஆகுது. ராதா நிஜமா சொல்றேன் ராதா, இவனை கூட்டினு இல்ல நீ போய், இல்ல நான் போயிடுறேன் வெளியோ. நீ எதுக்குமா போன உன் வீட்டை இல்ல என்ன பக்கத்துல முன்னாடி கிளாஸ் இருக்கு, போனீங்கன்னா தலைக்கறி ஃப்ரை பண்ணுங்க. வாங்கிப்போ. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? தலைக்கறி தலை எல்லாம் போயிட்டு போறடா. அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க உங்க, பாத்துக்கோ. தலை இல்லாம நான் சாட மாட்டேன் அத்தை. அந்த ஜென்மத்துல பண்ண பாவமோ தெரியல. வெளிய போய் எங்கனா கட்டின்னு வந்திருந்தா கூட கரெக்டா இருந்திருக்கும். சொந்த விட்ட கூடாதுன்னு பண்ணம் பாரு. அதுதான் அண்ணன் பையன் உயிர் எடுக்கிற வந்த பையன். அனுபவி சிரிக்காதடா. என்ன வெறுப்பேத்தி பார்த்துட்டு சிரிச்சுங்க. வேணா ராதா. என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? ஏதா போய் நாய் தலை வெட்டி எடுத்துட்டு வா. அவன் தலையில வெட்டி போடணும்னு போ, வேஸ்டா உட்காந்து பேசிருக்காத. போ போ, 2 பேரும் சட்டு பிடின்னு போட்டு அத்தை தலைவர் வந்து எனக்கு பரட்டல் பண்ணுங்க, தேங்காய் ஊத்தாதீங்க. அப்படியே அந்த தக்காளி வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு பரட்டல் மாதிரி பண்ணுங்க. அந்த வெற மிளகாத்தூள் போட்டு நெய் ஊத்தாதீங்க, நார்மலா கடலை எண்ணெய் போட்டு செய்யுங்க. நல்லெண்ணெய் ஊத்துங்களா? சரியா? பாருங்க, அப்படியே பட்டு அப்படியே அதுல சுட சுட சாத்த போட்டு அப்படியே பசங்க சாப்பிடணும். நமக்கு அதான் பிடிக்கும். அதுவும் அந்த தலைக்கறி இப்ப வந்து தோலை சீவிடுறாங்க, சீவக்கூடாது, சுட சொல்லுங்க. ஏன்னா சுட்டுட்டு அந்த கண்ணு மட்டும் அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த மூளையை அப்படியே ஃப்ரை பண்ணி நீங்க சாப்பிட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு தான் மூளையே இல்ல. கண்டிப்பா எனக்கு மூளை இல்லதான், எல்லாத்தினால தான் உன்னை கூட்டின்னு வந்தேன் இந்த வீட்டுக்கு. மறு ஹலோ, நீங்க பண்ண பாவத்தை நீங்க தான் போக்கணும். அவனே ஒத்துக்கறாமா, அவன் பாவப்பட்ட ஜென்மன்ட்டு. நான் நிஜமா சொல்றேன், நான் வாங்கிட்டு வந்து குடுக்குறேன். நீயே அவனுக்கு என்னன்னா செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டே இல்ல. ஏய் தலைக்கறி ஒண்ணு பண்ணுங்க, சூரட்டி இருக்கா கேளுங்க. சரி, ஏன்னா என் உடம்புல பிளட் குறைஞ்சு போச்சுடா. புதன்கிழமை தான் சோறாட்டி தின்னுவேன்னா இப்ப உடனே இன்னைக்கு கேக்குறேன். நான் இன்னைக்கு வந்து என்னுடைய இதுவை மாத்திக்கிட்டேன். அப்ப இன்னைக்கு கடல் துண்ணு, இன்னைக்கு இதை மாத்தின மாதிரி அதையும் மாத்திக்கோ. ஏய், எத்தனை வந்து இருக்கிற சாப்பாடு அவனுக்கு போடு. நான் போறேன். இவன் கிட்ட எல்லாம் எதுக்குமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? கஞ்சி எத்தனை வந்து ஊத்துமா, குடிச்சிட்டு அதை செய்வா. உனக்கு எல்லாம் குடல் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு கொடுத்தா நக்கல் கேக்குதா உனக்கு? நக்கலு உன் குடல உருவிடுவோம், பாத்துக்கோ. தேங்காய் சட்னி இருக்கு பாரு, எத்தனை கூட அவனுக்கு. அதை தேங்காய் சட்னினா எதுக்கு? கஞ்ச ஊத்து, குடிச்சிட்டு போட்டோம். நான் 2 பேரும் நான் அவ்வளவுதானா? அப்ப நான் ஆரம்பிக்கிட்டா? என்ன ஆரம்பிக்க போற? போனா போது ஊடுறதுங்களா தப்பா? என்ன ஆரம்பிக்க போற? என்ன போனா போது ஆரம்பிக்கிட்டா? அப்போ என்ன விட்டேன்றேன், என்ன விட்டுக்கிற? போனா போதுன்னா ஓ, பயம் விட்டு போச்சா? யாருக்கு பயம் சொல்லுங்க. ஒரு கையை கட்டி நிக்கட்டுமா இல்ல கால அம்பிக்க விட்டுமா? அவங்க என்னாலதான் பொறுமையா இருக்காங்க. இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? கைய தக்கான்னு குதிப்பாங்களா? ஒரு காட்டு காட்டுனாங்கன்னா அவ்வளவுதான். அத்தை, இவ பேச்ச கேட்காதீங்க, கூட சேராதீங்க. சரியா? பேட் கேர்ள் இவ. இது பாருங்க, நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் யாரு உங்களுக்கு? என் அண்ணன் பையன். அப்ப அந்த பாசம் இருக்குல்ல, இருக்கிறதுனால தான் வச்சு நான் அழுகுறேன். அப்போ டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சு எனக்கு சமையல் பண்ணி போடுங்க. போ அத போ. அவங்களுக்கு ஓடு 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 ஓடு. இந்த வீட்டுல என் ராஜ்யம் தான், நான் சொல்றதுதான் நடக்கணும், பாத்துக்க. ஏய் ரவிராஜிடி, ஆண்ட பரம்பரை எவனுக்கும் பண்ண முடியாது, பாத்துக்க. ராஜ்யம் மண்மனாங்கல்லாம் அட்டைக்கு ஆள்ற பரம்பரையில பிறந்தவன் நானு. ரொம்ப ஆடாதடா, ஆடாத. மூட்டை போடி.